ஹலோ, எங்க இருக்க? குட் மார்னிங், பேட் மார்னிங் சொல்லு. சரி, என் விஷயத்தை விடு. எதுக்கு ஃபோன் பண்ண? எனக்கு என்ன ஆச்சா? நான் உயிரோட இருக்கனா செத்தனான்னு யாருக்கு இங்க கவலை? அவன் டெய்லியும் காரணத்தை தேடுறான் என்னை இன்சல்ட் பண்றதுக்காக. நான் எதிர்த்து பேசினா என்ன அடிப்பா, திட்டுவா, கொடுமைப்படுத்துவா. எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல. ஆனா நான் இனி இப்படி இருக்க மாட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இப்போ பண்ண போற இந்த விஷயத்த நான் முன்னாடியே பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கதையை நான் இங்கேயே இன்னைக்கே முடிக்க போறேன். சரி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். பை. வணக்கம் மேடம். வரேன் மேடம். पिडी मालाली उदित उदित मालाली उदित कृपया लक्ष असू द्या. जर आपल्याला कुठेही कोणतीही अपरिचित किंवा संशयास्पद वस्तू ए मामा किளம்புடா டைம் ஆச்சு. ஏத்து ஏத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஏத்து. சீக்கிரம் சீக்கிரம். அந்த பாக்ஸ் வா 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 சீக்கிரம் வா, ட்ரெயின் கிளம்புது பாரு. டேய் இந்தடப்பா இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படி. நான் அப்புறம் கழிக்கிறேன் பாய்.
அண்ணே வணக்கண்ணே. செக்யூரிட்டி தம்பி எப்படி இருக்கீங்க? இந்தாங்க டிஃபன் பாக்ஸ் அப்படிங்க. Thank you. சார் நான் உள்ள வரலாமா? எல்லாம் பிரச்சனையும் என்னாலதான். ஏன் தலையெழுத்து? உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? ஆமா, அதே விதியாலதான் நானும் உன்னை காதலிச்சு வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில உன்னை நான் தெரியாதனமா பாத்துட்டேன். அப்ப சொல்லு, என்ன காரணம்? என்ன பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் என்னோட டிவோர்ஸ் பண்ணிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கிலான்னு பாக்குறியா? ப்ராப்பர்ட்டியா? எங்க அம்மா வீட்ல உன்னை விட அதிகமான சொத்து இருக்கு. போதும், நிறுத்து வர்ணா. என்ன வர்ணா? என்ன வர்ணா? அடிக்க போறியா? வா வா, அடி வா. உன் திமிர காட்டணும்னா என்ன அடிப்ப, ஏன் கொலை கூட பண்ணுவேன். வந்து அடிடா. போதும், நிறுத்து. ஓய் சங்கீத், வா போய் சாப்பிடலாம். இல்ல அது நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வரேன். ஏய் மச்சான், என்னடாச்சு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அப்ப கம் ஆன் மேன், ஏன் மூட் ஆஃப்ல உட்கார்ந்திருக்க? வாயா, வா போலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி வாங்க போலாம். என்னடா? ஃபைன். தானியா, உங்க வீட்டு ஃபிஷ் கறி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். சங்கீத் இருந்திருந்தா அதுதான் சொல்லியிருப்பான். அவனுக்கு ஃபிஷ் கறினா ரொம்ப பிடிக்கும். பாவம், அவன் ரொம்ப மூட் அப்செட்ல இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. காலையில அவன் ஒய்ஃப் கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் என்னப்பா, வைஃபோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வைஃப்னா வரிஸ்மா. என்னாச்சு? ஏய் இனியா, அவன் கேபின்ல சத்தம் வருது. வா. இங்க இருக்க யாருமே உள்ள இருக்க பாடியையும் எந்த பொருளையும் டச் பண்ணல. இல்ல சார், நாங்க அவன் ரூம்ல சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தோம். வந்து பார்த்தா இவன் கீழே விழுந்திருந்தான் சார். ஆனா அவங்க கூட சேர்ந்து சாப்பிட அவன் ஒத்துக்கல, அப்படிதானே? சரி, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சங்கீத்துக்கு லஞ்ச் எல்லாம், ஐ மீன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? சார், அவனோட வீட்ல இருந்து. வீட்ல இருந்தா? ஓகே. அவர் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? சார், அவரோட வைஃப் மேகா. மேகா சமைச்சு கொடுப்பாங்களா இல்ல அவங்க வீட்ல வேற யாராவது சமைச்சு கொடுப்பாங்களா? சார், எங்களுக்கு தெரிஞ்சவரை மேகா தான் சமைச்சு கொடுப்பாங்க. மேகா, அதாவது சங்கீத் எப்பவும் சாப்பாட்டை அவரே எடுத்துட்டு வருவாரா இல்ல யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா? டப்பாவால வந்து எடுத்து கொடுப்பாரு. கொண்டு வந்து கொடுப்பாங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம், அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சார், கல்யாணம் ஆனதுல இருந்தே சந்தோஷமா இல்ல. அவன் பேசுறதெல்லாம் வச்சு கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஏதோ சண்டைன்னு தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வைஃப்னா சண்டைங்க இருக்கிறது சகஜம் தானே? என்ன தயா சார், புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற சண்டை இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போய் முடியுமா? பொண்டாட்டி அவளோட புருஷனுக்கு விஷம் கொடுத்து கொல்ற அளவுக்கு போவாங்களா? இல்ல வேற ஏதாச்சும் விஷயம்? இந்த ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே செத்துட்டான். கூட வேலை செய்யறவங்க போய் சாப்பிட்டுட்டு வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த ஆள் செத்து போயிருக்கா. அப்ப 15 to 20 minutes இந்த ஆள் செத்து இருக்கா. ஆமா பாஸ்.
சாப்பாட்டு கூடவே விஷத்தையும் சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரம் போயிடுவான்ல. அதுவும் விஷத்தோட பவர் இவ்வளவு சீக்கிரமாவா? இது ஏதாவது புது மாதிரியான விஷயமோ? புது டைப் தான். பேட்ரியம் கார்போ நைட்ரேட். யாரு இதுங்க ரெண்டும்? புது சயின்டிஸ்ட். ட்ரைனிங் வந்திருக்கான். ஆனா செம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கான். இன்டெலிஜென்ட்டா? பார்த்த உடனே நல்லா தெரியுது. அபிஜித் அவன் தான் எனக்கு சொன்னான் இந்த விஷயத்தை பத்தி. ஓ அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா தாரிகா தான் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல தாரிகா ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். அப்படியா சார்? அண்ட் ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா? நம்மள கேட்காம எப்படி சார் ஃபாரன்சிக்கு புது ஆள்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க? ட்ரையல்ல வச்சிருக்கேன்ப்பா. கோல்டு மெடலிஸ்டா. அதுக்கு கூப்பிடுவா? கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சார். வைபவ் கம் ஹியர். எஸ் சார். ஆளே மூஞ்சி பத்தி அவனா? வைபவ் இவர் தான் ஏசிபி பிரத்யூமன். இவரை காக்கா பிடிச்சிக்க உன் வேலை பெர்மனன்ட் ஆயிடும். இப்படி ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. ஒழுங்கா வேலையை பாரு, புரிஞ்சுதா? வேலைய ஒழுங்கா பார்க்கலன்னா அப்புறம் இங்க இருக்க முடியாது. வைபவ், சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித். ஹலோ சார். ஹலோ சார். சார் இவங்க தான் சங்கீத்தோட வைஃப் மேகா. வணக்கம் சார். மேகா தானே? என்னாச்சு? யார் உங்களை இப்படி அடிச்சதுன்னு சொல்லுங்க. இவரு உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களை அடிச்சாரா? அதை விடுங்க சார், இது தினமும் நடக்கிற விஷயம்தான். சார் உங்களுக்கு தெரியுமா யாரோ இவருக்கு விஷம் கொடுத்துட்டாங்களா? சாப்பாடு யாரோ விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. சாப்பாட்லயா? சாப்பாட்லயா? ஆனா 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 யாரு சார் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருப்பா? ஏமா மேகா, உங்க ஹஸ்பண்டுக்காக நீங்க தானே சாப்பாடெல்லாம் சமைச்சீங்க. நீங்க சமைச்ச சாப்பாடு தானே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தீங்க. நீங்க அந்த டிஃபன் பாக்ஸ எப்பவும் கொடுக்கிற ஆள்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போச்சா? அதுல இருந்த சாப்பாட உங்க ஹஸ்பண்ட் எடுத்து சாப்பிட்டாரா? இதெல்லாம் தெரிஞ்சு எங்க கிட்ட கேக்குறீங்களா? அப்ப அதுல யாரு விஷம் கலந்துருப்பாங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விஷத்தை நான் கலந்துன்னு சொல்றீங்களா? வேற யாரு கலந்தாங்க மேகா? சொல்லுங்க, உங்க வாயாலேயே சொல்லுங்க. சாப்பாடு டெய்லி எடுத்துட்டு போறோம் கிட்ட தான் சார் கொடுத்த. ஒருவேளை ஏன் அவங்க விஷத்தை கலந்துருக்க கூடாது? இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த மாதிரி பேசாதீங்க, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல சார்? அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு மும்பைல இருக்கிற டப்பாவால 100 வருஷமா ஆபீஸ்க்கு ஃபேக்டரிக்குன்னு நிறைய இடங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ற வேலை புனிதமானது. பசிச்சவங்க வயிறுக்கு சாப்பாடு கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்கள யாரும் சந்தேகப்பட்டதும் இல்ல, சந்தேகப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கவும் மாட்டாங்க. அவங்க எப்பவும் டிஃபன் பாக்ஸ திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒரு உயிர் போச்சு? பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வாங்களே சார். அந்த மாதிரி இல்ல, நான் தான் சொன்னேன்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இங்க இருக்கிற யாரும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. தட்ஸ் ஃபைனல். பஸ் இங்க பாருங்க மேடம், ஹஸ்பண்ட் வைஃப் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அவரு உங்களை தாக்கி இருக்கிறாரு. அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. லஞ்சை நீங்க தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதை அவர் தான் சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்புறமா இப்ப இறந்துட்டாரு. இதுக்கு சார் அப்படின்னா நீங்க போய் வேணா ஆபீஸ்ல விசாரிச்சு பாருங்க சார். கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு தான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பா. அவளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். அவளாலதான் இவரு தினமும் என்ன போட்டு அடிப்பாரு. சார், நம்ம அந்த சாப்பாடு கொண்டு போறவங்க கிட்ட கண்டிப்பா என்கொயரி பண்ணி ஆகணும் சார். ஏதாவது க்ளூ கிடைக்கும் இல்லையா?
சார் இந்த சாப்பாடு கொண்டு போற ஆள் வந்துட்டா சார். कृपया लक्ष असू द्या. जर आपल्याला कुठेही कोणतीही अपरिचित किंवा संशयास्पद वस्तू दिसली तर त्या वस्तूला हात लावू नये. எல்லாருக்கும் வணக்கம். அட சார் நீங்களா? என்ன சார் விஷயம்? உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். ஒரு கொலை நடந்திருக்கு. ஓ, கொலைனா எங்களை சந்தேகப்படுறீங்களா சார்? டிஃபன் பாக்ஸ்ல யார் சார் சாப்பாடு வச்சா? நாங்க எதுக்கு சார் விஷம் வைக்க போறோம்? இத பாருங்க, எனக்கு தெரியும் டிஃபன் பாக்ஸுக்குள்ள இருக்கிற சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா அவ புருஷனை அவ ஏன் கொலை பண்ணணும்? சார் நாங்க ஏன் சார் அவங்க புருஷனை கொலை பண்ணணும்? நான் நீங்க கொலை பண்ணதா சொல்லவே இல்லையே. நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சார் அப்ப எங்களை எதுக்கு என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஐயா, கொலை இப்போ நடந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த டப்பால விஷம் கலந்துருக்கிறது உண்மை என்ன? சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறது மட்டும்தான் எங்க வேலை. சார் டிஃபன் பாக்ஸை நாங்க ஓபன் பண்ணவும் பார்க்கவும் மாட்டோம். இவ்வளவு வருஷமா பண்றோம், எங்களுக்கு தெரியாது. தெரியாது சார். அது எனக்கு தெரியும்பா. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததும் இல்ல, இனிமே நடக்க போறதும் இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனாலும் விஷம் கலந்த சாப்பாடு போயிருக்குல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை டைவர்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல விஷத்தை கலந்துருக்கலாம்ல. அதாவது உங்களுக்கு தெரியாம யாரா வந்து டப்பாவை திறந்து விஷம் கலந்துருக்கலாம் இல்லையா? சார் எங்க கையில டிஃபன் பாக்ஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் அதை யாருமே திறக்க முடியாது சார். யாராலையும் ஓபன் பண்ண முடியாது, யார் கையிலயும் கிடைக்காதுன்னா விஷயம் எப்படி உள்ள போச்சு? சார் நாங்க என்ன சார் பண்ணோம்? சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நீங்க அவங்க ஒய்ஃபை விசாரிக்க சார். அவங்க தானே சார் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இது என்னடா அது? அவங்கள கேட்டா உங்களை கேட்க சொல்றீங்க, உங்களை கேட்டா அவங்கள கேட்க சொல்றீங்க. நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க. சரி விடுங்க. சாப்பாட்டை வீட்டுல இருந்து யார் வேண்டது? நான் தான் ரெனிஷ். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன, ட்ரெயின்ல வரும்போது என்னோட முழு கவனமும் சாப்பாட்டு மேல தான் இருக்கும். ஆபீஸ்க்கு யார் கொண்டு போனது? பிரக்யா இல்ல பிரகாஷ் எடுத்துட்டு போனான். பிரகாஷுங்க, அவனை வர சொல்லு. அவனை கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். அவன் திரும்பி வரவே இல்லையே. ஆமா சார், அவன் திரும்பி வரல. பிரகாஷ் இன்னும் திரும்பி வரலன்னா பிரச்சனை இங்க தான் இருக்கு அபிஜித். பிரகாஷ் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா. அட என்னையா ஃபோன் பண்ணி பாரு. அவன் ஃபோன் பண்ணா எடுக்கிறதுல நான் என்னப்பா பண்றது? இந்த பாரு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்ண சொல்ற சார்? ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் சார். பிரகாஷே கால் பண்ணி அவன் என்கிட்ட சொன்னா. என்ன சொன்னா? சாப்பாடு குழந்தைங்க அப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருந்ததுனால சரியா காதுல விழல சார். இங்கதான் பிரச்சனை அபிஜித். பிரகாஷ் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை. கிரண் ராவ், இங்கதான் பிரச்சனை இருக்கு. ஹலோ, என்ன? சரி என்னன்னு நாங்க பாக்குறோம். என்னாச்சு? பேட் நியூஸ் சார். என்ன? இன்னொரு கொலை நடந்திருக்கு, அதுவும் இதே மாதிரி. இதே மாதிரினா? லஞ்ச் பாக்ஸ்ல விஷம் கலந்துருக்கு சார். வீட்ல இருந்து வந்த லஞ்ச் பாக்ஸ்ல விஷம் மிக்ஸ் ஆயிருக்கு. என் கணவர் எவ்வளவு நல்லவர்னா இது வரைக்கும் என்கிட்ட எந்த சண்டையும் போட்டதே இல்ல. யாரு சார் அவருக்கு விஷத்தை கொடுத்திருப்பா? இத பாருங்க, நாங்க கூடிய சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இத பாருங்க, நீங்க கொடுத்த சாப்பாட்டுல என்னென்ன இருந்துச்சுன்னு நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இப்ப என்ன பிரயோஜனம் சார்? எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா விஷம் கலந்திருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும்ல சார். நானே சொல்றேன் அந்த டிஃபன் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருந்ததுன்னு. சரி சொல்லுங்க சார். ஜீரா, புதினா, கொத்தமல்லி, சீரக பொடி, தனியா பொடி, அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் சிகப்பு மிளகா பொடி, பச்சை மிளகா, அப்புறம் ஆரிகானோ, அப்புறம் கரம் மசாலா சார். அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற எதுவும் பேலன்ஸ் இல்ல. நீங்க இஞ்சியை விட்டுட்டீங்களே. இஞ்சியா? நீங்க சமைச்சு கொடுத்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு கூட்டு இருந்துச்சு, அதுல இஞ்சி இருந்தது. சார் ஆனா வாய்ப்பே இல்ல. எங்க வீட்ல நாங்க இஞ்சியை போட மாட்டோம். என் ஹஸ்பண்ட் அலர்ஜி சார் அது. அப்ப இன்னைக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? நீங்க அதுல இஞ்சி சேர்க்கல? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. ஆனா உங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா இஞ்சி தொக்கு இருக்கு. ஆனா இத நான் சமைக்கலையே சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இத நான் சமைக்கவே இல்ல. சொல்லுங்க, இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் சாம்பிள் கொண்டு வந்தோம்ல, அதை கொஞ்சம் காட்டுங்க.
ஒரு நிமிஷம் பாஸ். இங்க பாருங்க சார், இது நான் சமைச்சது. இந்த கூட்டு நான் தான் சமைச்சேன் சார். நீங்க வேணா இத பாருங்க சார், இதுல கண்டிப்பா இஞ்சி இருக்காது. ஓகே ஓகே. நம்மளை காய விடுறான் சார். யார் சார் இப்படி பண்ணிருப்பான்? சார் பாத்தீங்களா சார், அது எல்லாம் பாருங்க சார். இதோட அர்த்தம் இது ரொம்ப பெரிய பிளான். ஆமா ஸ்ரேயா, யாருக்கும் தெரிஞ்சிருக்கு நட்டாஷா என்ன கூட்டு செஞ்சு சமைக்க போறான்னு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா செத்து போனது வேற 2 பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. 2 பேருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனாலும் 2 பேருடைய சவு ஒரே மாதிரி. சாப்பிட்டதுல விஷம் இருக்கு. ஆனா ஸ்ரேயா, ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இங்க என்ன நடந்துச்சோ அது டப்பாவால முன்னாடி நடக்கல. இதுல வேற யாரோ இருக்கா சார். அப்படின்னா இது எங்க சார் நடந்திருக்கும்? மாத்துறதுக்கு கண்டிப்பா 3-4 நிமிஷமாவது ஆகும் சார். இந்த வேலையை யார் சார் பண்ணிருப்பா? அட காரிகா, எவ்வளவு நேரம் போயிட்டு வர்றதுக்கு? சார் நாங்க அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் சார். பை பாவ். ஷாப்பிங் போகணும்னா மேடம் என் கூட வரலாமே. உங்ககிட்ட அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? இதுக்கு முன்னாடி எப்பனா கூப்பிட்டுருக்கீங்களா? சொன்னா தானே தெரியும். சார் இவர் தான் சௌரக் ஆஃபீஸோட செக்யூரிட்டி கார்டு. டப்பே வேலை அப்புறம் இவங்க கிட்ட தான் சாப்பாடை செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க பேர் என்ன? சார் என் பேரு அசோக். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் நான் யார் லஞ்ச் பாக்ஸையும் மாற்றி வைக்க மாட்டேன். என்ன நம்புங்க சார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ரொம்ப வருஷமா நான் தான் சாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் அன்னைக்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன். சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு விட்டுடுங்க சார். தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ் சார். சரி அசோக், நீங்க போங்க. திரும்ப நீங்க தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிடுறேன். போங்க. சார், சங்கீத் அப்புறம் சௌரவோட டிஃபன் பாக்ஸ் எதுக்காக மாறிச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியோட வேற பிரான்ச்ல வேலை செய்யறாங்க சார். இதுக்கு முன்னாடி அவங்க பாத்துக்கிறது கூட இல்ல. இவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, 3ஆவதா இன்னொரு ஆளுக்கும் பாக்ஸ் மாறி போயிருக்கு. ஆனா அவன் வேற பிரான்ச். பேரு விக்ரம். ஒன்னாகல விக்ரம். சார் ஒருவேளை கொலைகாரனோட டார்கெட் விக்ரமா இருப்பானா? சார் அப்பனா இவங்க 2 பேரோட சாவுக்கு ஒருவேளை விக்ரம் ஏதாவது காரணமா இருப்பானா சார்? அப்படி ஆவறதுக்கு சான்ஸ் இல்ல போர்வு. அவனை கொலை பண்றதுக்கு காரணம் இது. இந்த ஒரு ரூட்டு தான் இருக்கு. சாப்பாட்டுல விஷம். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த விக்ரம் ஹோட்டல்ல சாப்பிடுவானா இல்ல அந்த விக்ரமுக்கும் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். சார் டப்பா கலெக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட தான் சார் இருக்கு. இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு தான் சார் நேரா போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே.
இது யாருதுப்பா? இந்த நீல கலர் டப்பாப்பா. சரி, போலாம் போலாம் போலாம். ஏப்பா அண்ணாத்த, எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க? பொறுமையா பொறுமையா போனா ட்ரெயினை விட்டுருவோம். வா வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா ஓட முடியலையே. வா வா, ட்ரெயின் கிளம்ப போகுது, சீக்கிரம் வா 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 வா, ஏறு ஏறு. டிஃபன் பாக்ஸ் ஏறு. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் வைடா, ட்ரெயின் கிளம்பிட போகுது. சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெயின் விட்டுற போறோம். ஏறு. இங்க கூட இங்க கூட. அடிச்சுக்காம வந்து வேகமா ஏறு. அப்பாடா. ஸ்டேஷன் வந்துருச்சு பாரு, இறங்கு இறங்கு. சீக்கிரம். ஏய் தள்ளாதீங்கப்பா. அட அட மேல. வா. என்ன சார், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறல்ல? ஆமா, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இவ்வளவு வெயிலையும் இந்த டப்பாவெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். இவ்வளவு மேடு பள்ளத்தை பாக்குறோம், ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனா எங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரே நம்பிக்கை, சைக்கிள். எங்களுக்கு இது இன்னொரு காலு மாதிரி. இது இல்லைன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. சார் ஒரு நிமிஷம் நீங்க இங்கேயே இருங்க. நான் போய் இந்த 3 டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். சாரி சார், உங்களை வெயில நிக்க வச்சுட்டேன். எங்க வேலையே இப்படிதான் சார். சரி வாங்க போல. ஒன்றும் பயப்பட வேண்டாம் சார், இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பசங்க தான். அந்த 3வது ஃப்ளோர் டப்பா எடுத்து கொடுங்க. அதுதான் கரெக்டா இருக்கிறீங்க. பொறுமையா கொடுங்க சார், ஒன்றும் அவசரம் இல்லை. கொடுங்க கொடுங்க. போயிடலாமா? சரி வரேன் சார். சார் டிஃபன். வைங்க. தேங்க்யூ சார். இல்ல இங்க அது சார், உங்களுக்கு ஏதாச்சும் மாட்டிச்சா? எங்க பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல ரமேஷ், இது வரைக்கும் எந்த இன்ட்டும் கிடைக்கல. சார் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கி நாம நேரம் இங்கே தானே சார் வந்திருக்கோம். இல்ல ரமேஷ், இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். நம்ம இந்த பில்டிங்க்கு வந்தோம்ல, அப்போ ஒரு குழந்தை இருந்ததுல, அது அப்போ ஒரு சின்ன பையன் வந்து இங்க தவறி விழுந்துட்டான். அது என்னாச்சு? என்னப்பாச்சு? அடிப்படல? சார் சார் சார், ஒரு நிமிஷம். இது ஒரு ஆபீஸ் சார். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஸ்கூல் பையன் எப்படி சார் இங்க பக்கத்துல ஸ்கூலே இல்லையே, அதுவும் இந்த இடத்துல சான்ஸே இல்லையே. விக்ரமோட உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வாங்க சார். விக்ரமோட கேபின் இது. சார் ஐடி கார்டு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. விக்ரமோட உயிருக்கு ஆபத்து இங்க தான் இருக்கு. வாங்க சார், போங்க சார். சீக்கிரம் சார்.
விக்ரம் சாப்பிடாத சக்தி என்ன பண்றீங்க? என்னடா இருந்து வந்திருக்கோம். சாப்பாடுல விஷம் இருக்கு. துப்பு. ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். சீக்கிரம் தூக்குங்க. சீக்கிரம் வாங்க சார், வாங்க சீக்கிரம் வாங்க. விக்ரம் கண்ணு மூடாத, இங்க பாரு. சார் நான் போய் கொண்டு வரேன். விஷ கலந்த சாப்பாடை இவர் சாப்பிட்டாரு. ரமேஷ் டாக்ஸி கூட போயிருக்காரு. இவர் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாகணும். ஏன் இன்னும் வரல? ஒரு வேலை பண்ண பைக் வருது. ஒரு பைக் இருந்தா பாரு. விக்ரம் நிறுத்துப்பா. நாங்க சிஐடிசி இருக்கோம். பைக் தேவைப்படுது. ஆல்ரெடி 2 hours தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் இவனுடைய நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகும்னு சொல்றாங்க. அபிஜித், விக்ரம் கொண்டு ஆகாத. ஒருவேளை ஏதாவது ஆச்சரியனால தாங்க முடியாது. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். சார், இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையே சார். டாக்டர் சார், விக்ரம்க்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. ஒரு 4 மணி நேரமா அப்சர்வேஷன்ல இருக்காரு. பயப்படாதீங்க. Thank you very much sir. இட்ஸ் ஓகே. Thank God. இப்ப போய் நான் நிம்மதியா வேலை பார்ப்பேன். அப்பனே சிவனே, எப்படியோ எங்க சாரை காப்பாத்திட்ட, உனக்கு நன்றி. இப்பதான் நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அது இந்த டிஃபன் பாக்ஸை எவன் மாத்தி வச்சிருப்பான்? எனக்கு தெரியும் இதுக்கான பதில் யார்கிட்ட இருக்குன்ட்டு. யாரு? அந்த சின்ன பையன். அவன் போட்டிருந்த யூனிஃபார்ம்ல ஜேபிஎஸ் ஸ்கூல்ல இருந்துச்சு. அது நமக்கு சொல்லும். டேஸ்டா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அங்கிள். சாப்பிடு. சரி, இது என்கிட்ட சொல்லு. அந்த ஆபீஸ்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அதாவது உங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது? யாரும் இல்லையே. அப்ப நீ அந்த ஆபீஸ் கிட்ட எதுக்காக வந்திருந்த? எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் நாங்க கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்ன விட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க. காணாம போயிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி கூட வேற ஆபீஸ்ல இப்படிதான் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அங்க தனியா தான் இருப்பேன். அப்படின்னா சங்கத் சௌரவ் கூட கேஸ்ல அந்த செக்யூரிட்டி தான் ஏதோ வேலை பார்த்துருக்கான். உங்க அம்மா எங்க இருக்காங்க? நில்லு, நேரா எங்கம்மா போயிட்டு இருக்கா? நான் போய் சாரை பார்க்கணும், வழி விடு. என்ன சார்மா, பேரை சொல்லிட்டு போ. சார், அவனை கூப்பிடுங்க சார். அவன் எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லுங்க சார். சார், அவனை கூப்பிடுங்க சார். பிரச்சனை யாரை பார்க்கணும்? இங்க நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க சார். அதான் அவன் வண்டி பின்னாடி கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது, நாயோட ஸ்டிக்கர். முதல்ல அவரை கூப்பிடுங்க சார். என்ன பிரச்சனை? அவர் எதுக்கு பார்க்கணும்? அவர் ஒரு கொலை பண்ணிருக்காரு. சாப்பாட்டுல விஷம் கலந்தது சாப்பிட்டாரே. எனது விஷமா? நான் நினைக்கிறேன் சங்கீத பத்தி பேசுறாங்கன்னு. அவர்தான் அவர்தான் கொலை பண்ணிருக்காங்க. கூப்பிடுங்க. என்னாச்சு? இது என்ன மீன் கடையா என்ன? ஆபீஸ்ல என்ன இது கூச்சல்? யார் இது? என்னாச்சு? என்ன சார், இங்க பாருங்க, உங்களை இவங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. தேவையில்லாத விஷயமா பேசுறாங்க. நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கல்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரவருடைய கவனத்தை திசை திருப்ப சொல்லி ஏன் அப்படி பண்ணீங்க? நானா? என்ன உளறிட்டு இருக்க? நீதான் அந்த ஆளை கொலை பண்ண. அதுக்கு நீ என்கிட்ட காசு கொடுத்த. இப்ப என்ன போலீஸ் தேடுறாங்க. நான் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். என்ன உளறிட்டு இருக்க? போ வெளிய. அவங்க வளரல. அவங்க சொல்றது உண்மைதான். ஆமா சார், இவன் தான் அந்த கொலைகாரன். மா, உங்களோட பையன். அம்மா, சொல்லு. எதுக்கு அவங்கள கொன்ன? ஏன் அவங்க 2 பேரையும் கொன்னான்னு கேட்ட? சார், இந்த பொம்பளை பொய் சொல்றா சார். சார், இதுக்கு முன்னாடி நான் இவளை பார்த்ததே இல்ல. அப்ப எதுக்காக சார் நான் யாரையும் கொலை பண்ணணும்? சார், இவங்க ஒத்து வர மாட்டாங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், இந்த பொம்பளை பொய் சொல்றா சார். இவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா சார். இல்ல சார், நான் பொய் சொல்லல. இவர்தான் அந்த நாய் பொம்மை போட்ட கொலைகாரன்.
நீங்க அவங்க முகத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், நான் முகத்தை பார்க்கல. ஆனா வண்டியா ஒரு கையை பார்த்திருக்கேன் சார். அப்படின்னா யாரு? கொலைக்கு காரணம் இவ இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? என்னாச்சப்பா? சார், இந்த கம்பெனில சாதாரணமா வேலை செய்யறவனுக்கு எல்லா ஃபெசிலிட்டி கிடைச்சா நான் என்ன சார் பண்ண? நீ என்ன பண்ணட்டுமா? சொல்றத நேரடியா சொல்லு. சங்கேத், விக்ரம், அப்புறம் கௌரவ், அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அவங்க பொசிஷன், அந்த பொசிஷன்ல எங்க அப்பா இருந்திருக்கணும். எங்க அப்பா இந்த கம்பெனிக்கு ரொம்ப நாள கஷ்டப்பட்டு நேர்மையை வேலை செஞ்சாரு. 35 வருஷமா வேலை செய்யறாரு. ஆனா இவங்க வந்து 6 மாசத்துல எங்க அப்பாவுக்கு பாஸ் ஆயிட்டானுங்க. எதனால? ஏன்னா அவங்க கிட்ட MBA டிகிரி இருந்துச்சு. இதுக்காக அவங்க 2 பேரையும் நீ கொலை பண்ணியா? என்ன பண்ணி தொலைச்சிருக்க தெரியுமாடா நீ? எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. என் 2 தங்கச்சியை நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதையெல்லாம் உன் அப்பா பாத்துக்குவாரு, புரிஞ்சுதா? ஆனா கொலை பண்ண மாட்டாரு. நீ இப்ப பண்ணி இருக்கிற வேலையினால உன்னோட அப்பா அப்புறம் ஒரு 2 தங்கச்சிங்க எல்லாரையும் சொசைட்டியோட பார்வையில நீ அக்யூஸ்டா மாத்தி இருக்க. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் சௌரவோட பொண்டாட்டி என்ன சமைப்பாங்கட்டா? சானியாவும் சௌரவோட வைஃப் நட்டாஷா 2 பேரும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவன் மூலியமா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு பண்றியா? நாளைக்கு என்ன செஞ்சுட்டு வரேன்னு கேக்குறியா? ஏன்? ஒருவேளை ஏதாவது ஸ்பெஷலா பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து விடலாம்ல. நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல, புரிஞ்சுதா? நீ இப்போ 2 கொலை பண்ணிருக்க, தப்பிக்கவே முடியாது. நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போகத்தான் போற. சரி, இதுக்கு பதில் சொல்லு. பிரகாஷ் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. சார் பிரகாஷ் வந்து நானு. ரொம்ப நன்றி சார், என்னை காப்பாத்தினதுக்கு. பிரகாஷ், நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிய, அப்படி இருந்து எப்படி அவங்க கிட்ட போய் மாட்டின? அதுதான் எனக்கு புரியல. சார், அன்னைக்கு நான் டப்பாவை ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரும்போது என்ன நடந்துச்சுன்னா... சரிங்க சார். நீங்க என்ன சொன்னீங்களோ நான் அதை பண்ணிட்டேன். டிஃபன் பாக்ஸை நான் மாத்தி வச்சுட்டேன் சார், என் குழந்தை மூலியமா. சார், இதுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? யாரு பேசிட்டு இருந்தாங்க? குழந்தைன்னு டிஃபன் பாக்ஸு. சொல்லு பிரகாஷ். இங்க யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை மூலியமா டிஃபன் பாக்ஸ மாத்திட்டதா சொன்னாங்க. டப்பா
ஹலோ 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 டப்பா எங்க எடுத்துட்டு வரணும் சார்? அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன கடத்தி வச்சிட்டாங்கன்னு. கிரண் ராவ், நீங்க எல்லாருமே நம்ம மும்பையோட டப்பாவாளா. நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்றீங்கன்னா லட்சக்கணக்கான டிஃபன் பாக்ஸ், ஆபீஸ், ஃபேக்டரின்னு எல்லாருக்கும் டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. இது ஒரு புனிதமான வேலை. உண்மையை சொல்லணும்னா உங்களை எல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்க உங்களை சந்தேகமா பட்டுட்டோம். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. எதுக்கு சார் சாரி என்ன சொல்லிக்கிட்டு? சார் என்னமோ சொல்லுவாரு. இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். இங்க பாருங்க, நீங்க சிஐடிக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன கேட்டா தேங்க் யூ வெரி மச். சார் எங்களுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நாங்க எல்லாருமே உங்க ஆளுங்க தான். பாருங்க, சிஐடிக்கு ஒரு சல்யூட்.